பிரியமானவர்களே, ஜெபம் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிற ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மனிதனோடு பேச வேண்டுமானால் அந்த மனிதன் ஜெபிக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஜெபம்தான் பரலோகத்திற்கும் நமக்கும் இடையில் உள்ள ஒரு அழகான தகவல் தொடர்பு சாதனம். மீடியா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆமென கண்பானவர்களே, வேதத்தில் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் எடுத்து பார்க்கலாமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அனனியா, அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். கண்பானவர்களே, அனனியாவினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். சவுல் என்கிற ஒரு வாலிபனை ஆண்டவர் தொடுகிறார். அவனை தன்னுடைய ஊழியத்திற்கென்று அழைத்திருக்கிறார். இப்ப அவனிடத்திலே போய் ஆண்டவருடைய காரியங்களை சொல்வதற்கு ஆண்டவர் அனனியாவை அனுப்பும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன் இப்பொழுது ஒரு தரிசனம் பார்க்கிறான். நீ அங்கே சென்று அவன் தலையில் கை வைத்து ஜெபிப்பதாகவும் அவன் கண்கள் திறக்கப்படுவதாகவும் அவன் இப்பொழுது தரிசனம் பார்த்து கொண்டிருக்கிறான். நீ போ என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஜெபம் பரலோகத்திற்கும் நமக்கும் இடையிலே ஒரு அழகான தகவல் தொடர்பு சாதனமாயிருக்கிறது. ஒரு அழகான மீடியா. ஜெபிக்க 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 ஆண்டவருடைய வார்த்தைகள் தெளிவாய் நமக்குள்ளே கடந்து வருவதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபம்தான் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிறது. ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் நாம் ஜெபித்துக் கொண்டிருக்க வேண்டும். இந்த இடத்துல சவுல் அப்படி ஒரு தரிசனம் பார்க்கிறான் என்று அனனியாவுக்கு சொல்லுகிறார். அப்ப ஜெபத்துல ஆண்டவர் தரிசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நாம் ஜெபத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வசனத்தின் மூலமாய் நம்மோடு பேசுகிறார். நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அடுத்த மனிதர்களை அனுப்பி நமக்கு உதவி செய்கிறார். ஜெபம் நம்மை பாதுகாக்கிற காரியம் மாத்திரம் அல்ல, ஜெபம் நமக்கு ஒரு நல்ல தகவல் தொடர்பு சாதனமாய் இருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபத்திலே காத்திருங்கள். ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஆட்களை அனுப்பி உனக்கு உதவி செய்வார். அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, அருமையான காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஜெபமானது எங்களுக்கு உதவி செய்கிறதாய், ஜெபமானது ஒரு நல்ல மீடியாவாய் இருந்து ஆண்டவரே உம்மையும் எங்களையும் அது இணைக்கிற இணைப்பு பாலமாய் இருக்கிறபடி நான் தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் ஆசை. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.